நமக்கு எல்லாருக்குமே தெரியும் சாம்சங் கேலக்ஸியோட S22 சீரிஸ் வந்து கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதோட அஃபிஷியல் டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்னைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா Feb 9th அன்னைக்கு தான் வந்து இந்த சாம்சங் S22 சீரிஸை வந்து லான்ச் பண்ண போறதா இருக்காங்க. அண்ட் இந்த S22 சீரிஸோட அஃபிஷியல் இமேஜையுமே அவங்களோட வெப்சைட்ல வந்து போட்டுட்டாங்க. ஸோ இந்த S22 சீரீஸ்ல என்னென்ன ஸ்மார்ட் போன்ஸ்லாம் லான்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா சாம்சங் கேலக்ஸி S22, S22 Plus அண்ட் S22 அல்ட்ரான்ற 3 ஸ்மார்ட் போன்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளாக்ஷிப் ஸ்மார்ட் போனை தான் வந்து அவங்க லான்ச் பண்றாங்க. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம வீடியோவை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா நான் உங்க பிரியா பாண்டியன், இது உங்க டெக்ஸ்ட்ரீம் சேனல். இன்னும் நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கும் மோட்டிவேஷனா இருக்கும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த சாம்சங் கேலக்ஸி S22 சீரிஸோட 3 ஸ்மார்ட் போன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்மே ஒவ்வொன்றா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே பாத்தீங்க அப்படின்னா இந்த S22 ஓட டிஸ்பிளே வந்து 6.1 இன்ச் கொடுத்திருக்காங்க. அண்ட் S22 Plus பாத்தீங்க அப்படின்னா 6.6 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் S22 Ultra வந்து 6.8 இன்ச் டிஸ்பிளே கொடுக்குறாங்க. அண்ட் இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸ்லுமே வந்து 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் தான் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இதோட பிரைட்னஸ் லெவல் பாத்தீங்க அப்படின்னா இந்த S22 அண்ட் S22 Plusல வந்து 1300 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த S22 Ultraல வந்து 1750 நிட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஸ்மார்ட் போனோட ப்ராசஸருமே பாத்தீங்க அப்படின்னா அதாவது குளோபல் லெவல்ல வந்து அவங்களோட ஓன் ப்ராசஸரான எக்ஸினோஸ் 2200 4 நானோமீட்டர் சிப்செட் யூஸ் பண்றாங்க. அண்ட் USA அண்ட் சைனால மட்டும் ஸ்னாப் டிராகனோட 8th Gen 1 சாக் ப்ராசஸர் யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் இதோட OS பாத்தீங்க அப்படின்னா Android 12 மேல தான் ரன் ஆக போகுது. இது வந்து One UI 4.1 தான் யூஸ் பண்ண போறாங்க. இந்த சாம்சங் கேலக்ஸி S22 சீரிஸோட கேமரா செட்டப் பார்த்துடலாம். இந்த S22 அண்ட் S22 Plusல பாத்தீங்க அப்படின்னா சேம் ரியர் செட்டப் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் வந்து இந்த S22 Ultraல மட்டும் கொஞ்சம் டிஃபர் பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த S22 அண்ட் S22 Plusோட ரியர் செட்டப் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ரியர் செட்டப் தான் கொடுத்திருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிரைமரி கேமராவா 50 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. அண்ட் இதுல வந்து ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் இருக்கு. செகண்டா வந்து 10 மெகா பிக்சல் டெலிபோட்டோ லென்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுலயுமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் 3x ஜூம் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 12 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த S22 Ultraல பாத்தீங்க அப்படின்னா பிரைமரி கேமரா இதுல வந்து 4 அதாவது குவாட் ரியர் செட்டப் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் வந்து 108 மெகா பிக்சல் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா 10 மெகா பிக்சல், இன்னொரு ஒரு 10 மெகா பிக்சல், அதுக்கப்புறம் 12 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே வந்து ஃப்ரண்ட் கேமரா பாத்தீங்க அப்படின்னா இந்த S22 அண்ட் S22 Plusல வந்து 10 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. இந்த அல்ட்ரால மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 40 மெகா பிக்சலுக்கான வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்திருக்காங்க. S22 சீரிஸோட பேட்டரி பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே வேற வேற பேட்டரி தான் கொடுத்திருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் S22 சீரிஸ்ல பாத்தீங்க S22ல பாத்தீங்க அப்படின்னா 3700 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அண்ட் 25 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் S22 Plusல பாத்தீங்க அப்படின்னா 4500 mAh பேட்டரி பிளஸ் வந்து 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் இந்த அல்ட்ரால பாத்தீங்க அப்படின்னா 5000 mAh பேட்டரி அண்ட் 45 வாட்ஸ்க்கான சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த S22ல வந்து 3700 கொடுத்தது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் தெரியுது. ஏன்னா அவங்க ப்ராசஸர் எல்லாமே சேமாக தான் கொடுக்க போறாங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே 3 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே நல்லா தான் இருக்க போகுது. இந்த பேட்டரி கெப்பாசிட்டியுமே வந்து கொஞ்சம் ஈக்குவலா கொடுத்திருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். 22 சீரிஸோட திக்னஸ் வெயிட்லாம் பாத்தீங்க அப்படின்னா 3மே டிஃப்ரெண்டா தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா திக்னஸ் மட்டும் இந்த S22 அண்ட் S22 Plusல வந்து 7.6 mm கொடுத்திருக்காங்க. S22 Ultraல பாத்தீங்க அப்படின்னா 8.9 mm கொடுத்திருக்காங்க. தென் வந்து வெயிட் பாத்தீங்க அப்படின்னா இந்த S22ல 167 கிராம் கொடுத்திருக்காங்க. அண்ட் தென் இந்த S22 Plusல வந்து 195 கிராம் கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த S22 Ultraல பாத்தீங்க அப்படின்னா 227 கொடுத்திருக்காங்க. ஸோ இதுல மட்டும் கொஞ்சம் வெயிட் அதிகமா இருக்கு. அண்ட் இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸ்மே என்னென்ன கலர்ஸ்ல ரிலீஸ் ஆக போகுதுன்னா ஒரு 4 கலர் வேரியன்ட்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ வந்து பேந்தோம் ஒயிட், தென் பிளாக், அதுக்கப்புறம் பிங்க், கோல்ட் அண்ட் கிரீன் கலர்ல வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க. S22 சீரிஸோட பிரைசிங் பாத்தீங்க அப்படின்னா 3 ஸ்மார்ட் போன்ஸுமே ஒரு பிரைஸ் வேரியண்டா தான் கொடுத்திருக்காங்க. ஸோ S22 பாத்தீங்க அப்படின்னா 59,800க்கும், S22 Plus வந்து 74,800க்கும், இந்த S22 Ultra பாத்தீங்க அப்படின்னா
89,800க்கும் லான்ச் பண்ண போறதா இருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்மார்ட் போன்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இது எல்லாமே ஃபிளாக்ஷிப் ஃபீச்சர்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் எனக்கு பேட்டரி தான் கொஞ்சம் 3 ஸ்மார்ட் போன்ஸ்லயுமே வந்து 5000 கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதோட பிரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக தான் இருக்கு. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் வந்து ஒரு லேட்டஸ்டான ஸ்னாப் டிராகன் 8th Gen 1 சாஃப்ட் ப்ராசர் தான் யூஸ் பண்ண போறாங்க. ஸோ பேட்டரியும் வந்து கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தாங்கன்னா இன்னுமே நல்லா இருக்கும். அண்ட் தென் வந்து இதோட கேமராவும் பார்த்தீங்க அப்படின்னா அல்ட்ரால மட்டும்தான் கொஞ்சம் நல்லா இருக்கு. பட் இதுல பாத்தீங்க அப்படின்னா கம்மியா தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் செல்ஃபி கேமரா வந்து 10 கொடுத்தது வந்து ரொம்ப கம்மி தான். பட் அவங்க யூஸ் பண்ற சென்சார் வந்து நல்லா இருந்துச்சுன்னா வந்து கேமரா குவாலிட்டியாவே இருக்கும். ஸோ இந்த ஸ்மார்ட் போன்ஸ் வந்து ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் வந்து இதோட கேமரா குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு டீடைலா சொல்ல முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இது போல நியூ டெக் அப்டேட்ஸ் பத்திய தகவல்கள் தெரியணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.